நண்பர்களே, உலக அரசியலை ஒரு பெரிய சதுரங்க ஆட்டமா கற்பனை பண்ணிக்கிட்டா ரஷ்யா நாட்டு அதிபர் விளாடிமிர் புடின் அப்படி ஒரு ஆளு. சாதாரண சின்ன சின்ன சதி வேலை செய்யறவன் இல்ல, மொத்தாட்டையே திருப்பி போட்டு மாத்திடுறவன். புவியியல் அரசியல் அப்படின்னு இந்த பெரிய ஆட்டத்துல அவனை விட பெரிய பவர்ஃபுல் பிளேயர் யாருமே இல்ல. பெரிய பெரிய நாடுகள் கூட அவன் முன்னாடி தலை குனிஞ்சு மரியாதை கொடுக்குது. மற்ற நாடுகள் எல்லாம் இந்த ஆட்டை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது புடின் மட்டும் ஆட்டம் எப்படி முடியணும்னு முன்கூட்டியே முழு பிளான் போட்டு ரெடியா இருப்பான். சமீபத்துல புடின் இந்தியாவுக்கு வந்தப்போ உலகமே ஆச்சரியத்தோட மூச்சு பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. மேற்கத்திய நாட்டு மீடியாக்கள் எல்லாம் பெரிய கூச்சலே போட்டுச்சு. புடின் மேல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கே, இந்தியா ஏன் அவனை கைது பண்ணல அப்படின்னு. ஆனா இந்தியாவுல மட்டும் அவருக்கு ரொம்ப பிரம்மாண்ட வரவேற்பு கிடைச்சது. பிரதமர் நரேந்திர மோடியும் புடினும் சந்திச்சப்போ மொத்தம் 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. ஆனா நீங்க அந்த ஒப்பந்தங்களை கவனமா பார்த்தா தெரியும், இந்தியா எவ்வளவு அற்புதமா விளையாடி இருக்கு. அமெரிக்காவுக்கு நேரடியா கோபம் வர்ற மாதிரியான பெரிய அறிவிப்புகள் எதுவும் இல்ல. உதாரணத்துக்கு S-500 அப்படின்னு அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டமோ சுகோய் 37 போர் விமானங்களோ பெருசா பேசப்படல. புடின் இந்தியாவிலிருந்து திரும்பி போன உடனேயே அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு அப்படி ஒரு பயங்கர அடி கொடுத்துட்டாங்க. இஸ்லாமாபாத் இன்னும் அந்த அடி எங்கிருந்து வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு திணறிட்டு இருக்கு. அதே நேரத்துல சீனா பாகிஸ்தான் இடையிலான பொருளாதார காரிடார் பாதையிலும் பயங்கர டென்ஷன் ஏறிடுச்சு. அமெரிக்கா சமீபத்துல கொடுத்த புதிய அறிவிப்புகளால பீஜிங்ல முழு ஸ்தம்பிதம், ராவல்பிண்டில ஃபுல் வியர்வு மோட் ஒன். நண்பர்களே, இது சின்ன விஷயம் இல்ல, இது ரொம்ப பெரிய திருப்பம், பெரிய மாற்றம். இந்த வீடியோல இதை முழுசா புரிஞ்சுக்கலாம். ஆனா முதல்ல ஒரு லைக் போட்டுட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உண்மையிலேயே இந்தியாவை சுத்தி நடக்கிற சர்வதேச அசைவுகளும் மாற்றங்களும் ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டேங்குது. இந்த அரசியல் ஆட்டம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டென்ஸாகவும் ஆக போகுது. ரஷ்யா அதிபர் வந்து போனாரு, பாகிஸ்தானுக்கு பெரிய அடி விழுந்துச்சு, சீனாவுல பதட்டம் ஏறிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா நாடே ஓடி வந்து இந்தியா வாசல்ல நின்னுடுச்சு. ஆமா, லேட்டஸ்ட் தகவல் படி அமெரிக்காவில இருந்து ட்ரேட் டீல் டீம் இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்த டீம் வர்ற டேட் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி சுத்தி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த முறை சின்ன சின்ன விஷயம் இல்ல, நேரடியா முழு வாணிப ஒப்பந்தத்தை ஃபைனல் பண்றது மட்டும்தான் பேச்சு. எல்லாம் பிளான் படி நடந்தா இந்த டிசம்பர் மாசம் இறுதிக்குள்ள இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு மிகப்பெரிய பொருளாதார பார்ட்னர்ஷிப் உருவாக போகுது. உலகமே இதை கவனிக்காம இருக்க முடியாது. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லவா? ஒரு பத்திரிகையாளர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கரை கேட்டாரு, இந்த வாணிப ஒப்பந்தம் முழுசா முடிஞ்சிடுச்சான்னு. ஜெய்சங்கர் சார் ரொம்ப தெளிவா சிரிச்சிட்டே சொன்னாரு, கதவு இன்னும் திறந்திருக்கு, மூடல. பேச்சுவார்த்தை இன்னும் நடக்குது, ஆனா இப்போ எதுவும் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு. அதாவது இந்தியா இப்போ எந்த அவசரமும் காட்டல. அமெரிக்கான்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமே. இன்னைக்கு ஆமா சொன்னா நாளைக்கு மனசு மாத்தி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஜெய்சங்கர் சார் ஜாலியா ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. காலையில எழுந்து பார்த்தா நேத்து நான் சொன்னது இன்னைக்கு உண்மையே இல்ல போல இருக்கும்னு தெரியுது. அதாவது இப்போ நாம பொறுமையா பார்த்துட்டு இருக்கிற மோடுல தான் இருக்கோம். ஆனா இந்த கதை இங்கே முடிய போறதில்ல. இந்த டிசம்பர் மாசத்துல வாணிப ஒப்பந்தம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா திரைக்கு பின்னாடி நடக்கிற உண்மையான பெரிய ஆட்டம் இன்னும் பயங்கரமா இருக்கு. அமெரிக்கா இப்போ இந்தியாவோட ராணுவ ஒப்பந்தங்களை வேக வேகமா முடிச்சிட்டு வருது. முன்னாடி மாசக்கணக்குல நடக்கிற வேலை இப்போ வாரக்கணக்குல முடியுது. எந்த தடங்களும் இல்ல, எந்த சாக்கும் இல்ல, முழு பாதை கிளியரா இருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி பார்க்கலாம். இந்த செய்தி சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தூக்கத்தையே கெடுத்து போட்டிருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ஆர்டிக்கிள் சாதாரண செய்தி இல்ல, இது புவியியல் அரசியல்ல ஒரு தெளிவான சிக்னல். அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இந்தியாவுக்கு 1500க்கும் மேற்பட்ட ஆன்டி சப்மரீன் சோனோபாய்கள் விற்பனைக்கு அனுமதி கொடுத்திருக்கு. இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு $52.8 மில்லியன். ஆனா இங்க உண்மையான கேள்வி என்ன தெரியுமா? இப்போதான் ஏன் இந்த அனுமதி கொடுத்தாங்க? ஏன்னா சீனா இனிமே சும்மா அண்டை நாடு மட்டும் இல்ல, கடலில ஒரு பெரிய இராணுவ சக்தியா மாறிப்போச்சு. சீனாவிடம் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை இருக்கு. அதோட அணு ஆயுத திறனும் நாளுக்கு நாள் ஏறிட்டே வருது. அமெரிக்காவுக்கு தெளிவா தெரியுது, தன் நண்பன் நாடுகளை குறிப்பா இந்தியாவை பலப்படுத்தலைனா
இண்டோ பசிபிக் பகுதியில தன் இடம் ஆபத்தில் ஆகிடும். இந்த சோனோபாய்கள் தான் இங்க ஆட்டத்தை திருப்ப போகுது. இந்த சோனோபாய்ஸ்னா என்ன தெரியுமா? சின்னதா லைட்டா இருக்கிற கருவிகள், ஆனா இவங்களோட வேலை பயங்கரமானது. எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்குள்ள மறைஞ்சிருந்தா கூட அவங்க மூச்சு வரைக்கும் கணக்கு போட்டுடும். கடலுக்குள்ள விட்டா கேட்கறது மட்டும் இல்ல, யாரு எங்க மறைஞ்சிருக்காங்கன்னு புலப்படுத்திடும். சீனாவோட நீர்மூழ்கி கப்பல்கள் ஏறிட்டு வர்ற பின்னணியில இவை இந்தியாவுக்கு இரவு நேரத்துல சர்ச் லைட் மாதிரி மறைஞ்சு தப்பிக்கவே முடியாது. இப்போ புரிஞ்சுதா? ரஷ்யா அதிபர் வந்து போனாரு, அமெரிக்கா வந்துருச்சு, சீனா பதட்டத்துல இருக்கு, பாகிஸ்தான் டென்ஷன்ல இருக்கு, இந்தியா மட்டும் அமைதியா இருக்கு. ஆனா மொத்த ஆட்டமும் இந்தியாவோட ரூல்ஸ் படியே ஓடிட்டே இருக்கு. இந்த கதை சும்மா இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இல்ல, இது வரலாற்றுல ஒரு பெரிய திருப்பம். டிசம்பர் மாசம் இந்த ஆட்டத்துல அடுத்த பெரிய மைல்ஸ்டோன் ஆக போகுது. ஸ்கிரீன்ல தெரியிற இந்த கருவி சாதாரணம் இல்ல. கடலுக்குள்ள மறைஞ்சிருக்கிற எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை தேடி பிடிக்கிறது, ட்ராக் பண்றது, தேவைப்பட்டா தாக்குறதுக்கும் உதவுது. இந்திய கடற்படையோட P-8 ஐபோசைடன் விமானங்கள்ல இருந்தோ MH-60R ஹெலிகாப்டர்கள்ல இருந்தோ இந்த சோனோபாய்களை கடலுக்குள்ள விடுவாங்க. அங்கிருந்துதான் உண்மையான வேலை ஆரம்பிக்கும். சோனோபாய்ஸ் 2 வகை இருக்கு, பாசிவ், ஆக்டிவ். பாசிவ் வகை கேவலம் கேட்கும், தானா எந்த சத்தமும் போடாது. அதனால எதிரிக்கு தெரியவே தெரியாது தான் கண்காணிக்கப்படுறோம்னு. நீர்மூழ்கி கப்பல்ல இன்ஜின் சத்தம், ப்ரோப்பல்லர் சத்தம், மெஷினரி சத்தம்னு எல்லாத்தையும் பிடிச்சு அந்த கப்பல் இருக்கிறத சொல்லிடும். இந்தியா அதிகமா பாசிவ் டைப்பையே யூஸ் பண்றது. ஆக்டிவ் சோனோபாய் கொஞ்சம் ஆக்ரசிவ். ஒலி அலைகளை அனுப்பி அதோட எதிரொலியை கேட்டு கப்பல் எவ்வளவு ஆழத்துல இருக்கு, எந்த திசையில போகுது, வேகம் என்னன்னு சொல்லிடும். சோனார் டெக்னாலஜி மாதிரி வேலை செய்யும். கடலுக்குள்ள விழுந்ததும் ஒவ்வொரு சோனோபாயும் தன் சென்சார்கள்ல இருந்து சேகரிச்ச தகவலை ரேடியோ சிக்னல் மூலமா நேரடியா விமானத்துக்கு அனுப்பும். விமானத்துல இருக்கிற ஆபரேட்டர்கள் ரியல் டைம்ல பார்த்து நீர்மூழ்கி கப்பல்ல பொசிஷனை ட்ராக் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா டார்பிடோ விட்டு அழிச்சிடுவாங்க. இப்போ ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, சீனாவிடம் இப்போ 60க்கும் மேல ஆர்டர் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. பாகிஸ்தானிடம் பிரான்ஸ் கொடுத்த அகோஸ்தா 90P, சீனா கொடுத்த புதிய ஹேங்கர் கிளாஸ் கப்பல்கள் இருக்கு. இவை அரேபிய கடல்ல இந்திய பாதுகாப்புக்கு பெரிய சவாலா மாறிட்டு இருக்கு. அதனால இந்தியா அமெரிக்காவில இருந்து 1500க்கும் மேல சோனோபாய்ஸ் வாங்குச்சு. டெலிவரியும் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. P-8I, MH-60R போன்ற இந்திய கடற்படை பிளாட்ஃபார்ம்கள். இந்த சோனோபாய்ஸ் இல்லாம முழு திறனோட வேலை செய்ய முடியாது. அதனால இவை இப்போ இந்திய கடற்படைக்கு மிக மிக அவசியமானவையா ஆகிட்டாங்க. இதே சமயத்துல அமெரிக்காவோட இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியையும் ஒரு தடவை பார்க்கலாம். அமெரிக்க அதிகாரி ஹெக்ஸ் சமீபத்துல சொன்னாரு, சீனாவோட அசைவுகள் இந்த பகுதியில நாளுக்கு நாள் ஏறிட்டு வருது, இது ரொம்ப சீரியஸ் மாற்றம்னு. அமெரிக்கா சீனாவோட பொருளாதார வளர்ச்சியை நிப்பாட்டணும்னு நினைக்கல, ஆனா இண்டோ பசிபிக் பகுதியில பேலன்ஸ் குலையக்கூடாதுன்னு கவலைப்படுது. அதனால இந்தியாவோட கடல் திறனை இன்னும் பலப்படுத்தணும்னு அமெரிக்கா உறுதியா விரும்புது. ஆனா உண்மையான பெரிய ஷாக் பாகிஸ்தானுக்கு தான். பாகிஸ்தான் டொனால்ட் ட்ரம்ப்போட நல்ல உறவு இருக்குன்னு நினைச்சு அது ஒரு ப்ரொடக்ஷன் கவசமா இருக்கும்னு நம்பிச்சு. 2025 டிசம்பர் 3ஆம் தேதி டெல்லியில நடந்த இந்தியா அமெரிக்கா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங்ல புரட்டி போட்டுட்டாங்க. டெரரிசத்தை பத்தி 2 நாடுகளும் ஒன்னா நின்னுட்டாங்க. பஹல்காம், லால் கில்லா தாக்குதல்களை கடுமையா கண்டிச்சாங்க. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ்-இ-முஹம்மது போன்ற அமைப்புகளுக்கும் அவங்களுக்கு பணம் கொடுக்கிறவங்களுக்கும் ஐநாவின் 1267 தடை கமிட்டியில ஒரு ப்ரோபோசல் அனுப்பினாங்க. இது அங்கீகரிக்கப்பட்டா அவங்க சொத்துக்கள் ஃப்ரீஸ் ஆகும், பயணத் தடை வரும், ஆயுதம் வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் தடை வரும். இது பாகிஸ்தானுக்கு நேரடி மிகப்பெரிய அடி. ஏன்னா இந்த அமைப்புகளோட ரூட் அங்கதான் இருக்கு. ஒரே வாரத்துல இந்தியா உலகத்துக்கு 2 பெரிய மெசேஜ் கொடுத்துருச்சு. ஒன்னு, பாகிஸ்தான் ஆதரிக்கிற டெரரிசத்தை சர்வதேச அளவில் அழுத்தம் கொடுத்து அடக்கிறது. 2, கடல்ல சீனாவோட பவரை பேலன்ஸ் பண்றது. இது தற்செயலா நடந்தது இல்ல, இது புதிய இந்தியாவோட மல்டி அலைன்மெண்ட் கொள்கை.
அதாவது எந்த ஒரு பிளாக்குக்குள்ளும் சேராம நம்ம சொந்த நலன்களை மட்டும் வச்சு முடிவு எடுக்கிறது. நண்பர்களே, இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும். அமெரிக்காவுக்கு திடீர்னு இந்தியா இவ்வளவு பிரியமாச்சே, ஏன் பாகிஸ்தானை இவ்வளவு கடுமையா ஏன் கையாளுது? இது வெறும் நட்பு மட்டுமா, இல்ல ஏதோ பெரிய தேவையா? இந்த கேள்விகளுக்கு பதில் ஒயிட் ஹவுஸ் டேபிள்ல படுத்திருக்கிற ஒரு புதிய டாக்குமெண்ட்டுக்குள்ளதான் இருக்கு. 2025 டிசம்பர் 4ஆம் தேதி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தன் புதிய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியை ரிலீஸ் பண்ணுச்சு. இந்த 33 பக்க ரிப்போர்ட்டை நீங்க படிச்சா உலகமே ஷாக் ஆகிடும். இதுவரைக்கும் அமெரிக்கா ஒவ்வொரு ரிப்போர்ட்லையும் ரஷ்யாவை மிகப்பெரிய எதிரியா காட்டிட்டு வந்துச்சு. ஆனா இந்த முறை மொத்த கதையும் தலைகீழா மாறிடுச்சு. இந்த டாக்குமெண்ட்ல ரஷ்யாவை இல்ல, ஐரோப்பா கண்டத்தை மிகப்பெரிய அச்சுறுத்தலா காட்டியிருக்கு. ஆமா, சரியா கேட்டீங்க. ட்ரம்போட புதிய ரிப்போர்ட்ல ஐரோப்பா தன் அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் தன்னம்பிக்கையையும் இழந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கு. அங்க புலம்பெயர்ந்தோர் பிரச்சனை, சரிந்து போன பொருளாதாரம், அதிகப்படியான விதிமுறைகள், இவையெல்லாம் ஐரோப்பாவை உள்ளுக்குள்ளேயே பலவீனப்படுத்துதுன்னு எச்சரிச்சிருக்கு. ஐரோப்பா சரியா மீட்கலைனா வர்ற 15-20 வருஷத்துல நாம புஸ்தகத்துல படிக்கிற அந்த பழைய ஐரோப்பா இருக்காதுன்னு அமெரிக்கா எச்சரிக்கை விட்டிருக்கு. ரஷ்யா இந்த மாற்றத்தை வரவேற்றிருக்கு. ஆனா ஐரோப்பா கண்டத்துல பயமும் கவலையும் பரவி இருக்கு. ட்ரம்ப் இந்த புதிய கொள்கைக்கு ஃபிளெக்சிபிள் ரியலிசம் அப்படின்ற பேர் வச்சிருக்காரு. சுருக்கமா சொன்னா, இனிமே அமெரிக்கா உலக போலீஸோ ரக்ஷகனோ ஆகாது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் தான் நம்ம கொள்கை. அமெரிக்காவுக்கு லாபம் இருக்கிற இடத்துல மட்டும் அல்லது ஆபத்து இருக்கிற இடத்துல மட்டும்தான் தலையிடுவோம். மற்றவங்க தங்கள் பிரச்சனையை தாங்களே தீர்த்துக்கணும்னு. குறிப்பா யுக்ரைன் போர் பத்தி அமெரிக்கா ரொம்ப கவலைப்படுது. இந்த நீண்ட போர் ஐரோப்பாவை முழுசா பிரிச்சுடும்னு, பொருளாதாரத்தை அழிச்சுடும்னு, நேட்டோ மாதிரி அமைப்புகளையும் ஆபத்துல தள்ளும்னு பயப்படுது. அதனால இந்த போரை எப்படியாவது சீக்கிரம் முடிச்சுடணும்னு விரும்புது. ஆனா நமக்கு, அதாவது இந்தியாவுக்கு இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? அதுதான் உண்மையான மெயின் பாயிண்ட். இந்த டாக்குமெண்ட்ல இந்தியாவை கிரிட்டிக்கல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான கூட்டாளியா அங்கீகரிச்சிருக்கு. இண்டோ பசிபிக் கடல்கள்ல சீனா தன் திமிரை காட்டும்போது அதை நிப்பாட்டுறது இந்தியா மட்டும்தான் முடியும்னு அமெரிக்கா இப்போ பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இருக்கு. ரிப்போர்ட்ல தெளிவா எழுதியிருக்கு, நியூ டெல்லியோட வியாபாரமும் உறவும் இன்னும் மேம்படுத்தணும், குவாட் மூலமா சீனாவை சுத்தி வளைக்கணும்னு. இதுதான் முதல் தடவை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவோட பலத்தை எழுத்து மூலமா ஒத்துக்கிட்டு இருக்கு. சீனா பத்தியும் தன் தவறை ஒத்துக்கிட்டு இருக்கு. முந்தைய அரசுகளோட பலவீனமான கொள்கைகளால சீனா இவ்வளவு பலமா ஆகிடுச்சுன்னு இனிமே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சீனாவை நேரடியா எதிர்கொள்ளும்னு சொல்லியிருக்கு. தைவான் பத்தியும் தெளிவா கோடு போட்டிருக்கு. தைவானுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட வரக்கூடாது, ஏன்னா செமிகண்டக்டர்களும் உலக வியாபாரமும் தைவான் தான் உயிர்நாடி மாதிரின்னு. மொத்தத்துல அமெரிக்கா தன் கியரை மாத்திட்டு ரஷ்யாவோட பகை குறைஞ்சிருக்கு, ஐரோப்பாவுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கு, இந்தியாவோட பலமான நட்பு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க கருத்து என்ன? வரப்போற காலத்துல இந்தியா இந்த கொள்கையோட ஆசியா கண்டத்துல பவர் பேலன்ஸை முழுசா மாத்திடுமா? கமெண்ட் செக்ஷன்ல உங்க எண்ணங்களை கண்டிப்பா சொல்லுங்க.